நம்ம லியோ விலாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் தாங்க இன்றைக்கி சாம்பார் சாதம் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பக்கம் சாதம் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு வெந்து வச்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் பருப்பையும் நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் வீதம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகளை ஒரு கடாயில் நல்லா வதக்கி சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா காய்கள் எல்லாம் வதங்கவும் நம்ம இந்த வடித்து வச்ச சாதம் இருக்குல்ல, இதை சாதத்தை வடிக்கவும் வேண்டாம், அளவு தண்ணி வச்சு அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்து கூடயும் நம்ம கடாயில் வதக்குன இந்த சாம்பார் காய்கறிகளை பூரா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல, அதையுமே இதை ஊற்றிக்கலாங்க. பருப்பு, இந்த காய்கறிகள், இந்த சாதம் எல்லாமே நல்லா கலந்து விடணுங்க. நல்லா நெய் ஊற்றி கலந்து நல்லா அதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் தம் போட்ட மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. நன்றி.